வணக்கம். சபரிமலையில் ஐயப்பசாமி அவருடைய பரிவார தெய்வங்கள் இவங்களுக்கெல்லாம் அடுத்தபடியா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் சொன்னது தான் கோயிலில் வேதவாக்கு. அவர் சொன்னா ஒரு செகண்ட்ல எல்லாமே தலைகீழா மாறும். ஜேன்னு தரிசனம் போய்கிட்டு இருக்கிற கோயிலை கூட ஒரு நிமிஷத்துல அவரால் மூடிட முடியும். ஐயப்பசாமிக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, இது ஐயப்பன் கோயில் பூசாரிக்கே பாடம் எடுக்கக்கூடியவர் இவர். ஐயப்பன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிற கோயிலோட பெரிய பூசாரி மேல்சாந்தி கூட நார்மலா ஒரு பூணல் தான் போட்டிருப்பாரு. ஆனா இவர் நல்லா தடியா துணியால சுத்தப்பட்ட மாதிரியான ஒரு கனமான பூணலை போட்டிருப்பாரு. இதை பார்த்தாலே சபரிமலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பூசாரிகளுக்கும் தலைமை பூசாரியா இவர் தான் இருக்கணும்னு தெளிவா தெரியும். ஆமாம், சபரிமலை ஐயப்பன் கோயிலுடைய தலைமை பூசாரி. காலங்காலமா ஐயப்பனோட கோயில்ல சத்தியமான பொண்ணு 18 படிகளுக்கு பூஜை செய்யக்கூடியவர். இவர் இல்லாம சபரிமலையில ஒரு பூஜையை கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஐயப்பனுக்கு பூஜை பண்ணக்கூடிய பெரிய பூசாரியே இவரு கையை பிடிச்சி உள்ள விட்டா தான் கருவறைக்குள்ளேயே போக முடியும். அரசாங்கத்தோட நேரடி தொடர்புல இருக்கக்கூடியவர். அது இப்ப ஆளுற கேரள அரசாங்கமா இருந்தாலும் சரி, அப்பாண்ட பந்தாள அரசாங்கமா இருந்தாலும் சரி, சபரிமலையில எதுனாலும் இவரைத்தான் கூப்பிட்டாகணும். கோயிலுடைய சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள், ஆச்சாரங்கள், ஐதீகங்கள் இப்படி எல்லாமே காலங்காலமா மாறாம கடந்து வந்துகிட்டே இருக்கிறது இவராலதான். இவரைத்தான் சபரிமலை கோவில் தந்திரின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க, எவ்வளவு முக்கியமான இந்த பொறுப்பு. இந்த பெரிய வேலையை பார்க்கிறவரு இந்த சின்ன வயசு சாமி தான். இவரோட பேரு கண்டரரு மகேஷ் மோகனரு. இவரை நம்ம ஷார்ட்டா மோகன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுப்போம். இப்போ இவருக்கு வயசு என்னன்னு பார்த்தா வெறும் 28 வயசு தான் ஆகுது. இப்போ 28 வயசுலயே இவ்வளவு பெரிய வேலை பார்க்குறாரேன்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனால் முதலா இவர் தந்திரியானது அவருடைய 22வது வயசுல 2015லயே இவர் தந்திரி ஆயிட்டாரு. என்னப்பா சொல்றீங்க, 22 வயசு இளவட்டம், காலேஜ் முடிச்சிருக்கிற வயசு. அவர் எப்படிப்பா இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்தாரு? அவருக்கு கோயிலில் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவங்க அம்மா வயிற்றுல குழந்தையா உருவானதுலேருந்தே இந்த கடமைக்காகத்தான் கண்ணுங்கருத்துமா வளர்க்கப்பட்டவர். 5 வயசுலயே உபன்யாசத்தை ஏற்றுக்கிட்டு ஃபியூச்சர்ல தந்திரியா வர்றதுக்காக தாந்திரீக வழிபாட்டு முறைகள், வேதங்கள், மந்திரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இப்படி எல்லாமே சின்ன பாலகனா இருக்கும் போதிலிருந்தே இவருக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நம்மளை போல இவர் ஸ்கூல்லையும் போய் படித்தாரு. கேரளால தான் பிறந்து வளர்ந்துருந்தாலும் நம்ம மெட்ராஸ்ல தான் காலேஜே முடிச்சாரு. எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு. கடமை அத்தோட அவருடைய கையை பிடிச்சி கூட்டியாந்து சபரிமலை மேலே விட்டுருச்சு. மோகனரை பற்றி நிறைய பார்க்குறோம். ஆனால் யார் இந்த மோகனரு? அவருக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரே காரணம், அவர் தாழமோன் மட குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசு. இந்த குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் காலங்காலமாக சபரிமலை தந்திரிகளாக இருந்து வராங்க. சரி, காலங்காலமா இவங்களே தந்திரிகளா இருக்கட்டும். ஆனா முதல்ல எப்படி ஐயப்பன் கோயிலுடைய இந்த தந்திரி பதவியானது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? யார் இந்த பதவியை கொடுத்தாங்க? ஒருவேளை பந்தள ராஜா கொடுத்தாரான்னு சொல்லி கேட்டா பந்தள ராஜா கிடையாது. அவருக்கு முன்னால பகவான் பரசுராமர் கொடுத்த அந்த அங்கீகாரம் தான் இவங்களுடைய இந்த தந்திரி பதவி. அதுக்கு பின்னால என்ன வரலாறு சொல்லப்படுதுன்னா, பகவான் பரசுராமர் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய கேரளாவை கடல்ல இருந்து உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமியில நிறைய கோயில்களை அவர் உண்டாக்குறாரு. 108 சாஸ்தா கோவில்களை உருவாக்குனார்னு சொல்றாங்க. 108 தேவி கோவில்களை உருவாக்குனாராம். அது போக 108 சிவன் கோவில்களை உருவாக்குனார்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமா அவர் 64,000 கோயில்களை உருவாக்குனார்னு சொல்றாங்க. இப்படி எக்கச்சக்கமா கேரளா முழுக்க நிறைய கோவில்களை பகவான் பரசுராமர் உருவாக்கிட்டாரு. இப்படி உருவாக்கப்பட்ட கோவில்கள்ல பூஜைகளை பண்றதுக்காக ரொம்பவும் சிறப்பான 2 பிராமணர்களை அவர் தேடி போறாரு. அந்த சமயத்துல ஆந்திர பிரதேசத்துல நெல்லூர்ல இருக்கக்கூடிய தாந்திரீக வழிபாட்டு முறைகள்ல ரொம்ப சிறப்பாக இருந்த 2 பிராமணர்களை சூஸ் பண்றாரு.
இப்படி ஆந்திராவில இருந்து கேரளாவுக்குள்ள இந்த 2 பிராமணர்களை கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு, எந்த அளவுக்கு மந்திரங்கள்ல அவங்க வித்தகர்களா இருக்காங்க அப்படின்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக வர்ற வழியில இருந்த கிருஷ்ணா ஆத்த கடந்து போக சொல்றாரு. ஆனா கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் சரியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க எந்த படகையும் யூஸ் பண்ணாம இந்த வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கிற நதியை கடந்து காட்டுங்கன்னு பகவான் பரசுராமர் சொல்லிடுறாரு. அப்போ அவர் கூப்பிட்டு வந்த 2 பிராமணர்கள்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, பூஜை செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய தர்ப்ப புல்லை எடுத்து அதை அந்த நதியுடைய வெள்ளத்து மேல கிள்ளி போட்டு அது மேல ஏறியே அந்த நதியில ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி மேலேயே மனுஷன் முழுகாம நடந்து அக்கறைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அடுத்து 2வது பிராமணர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, இவரு தர்ப்ப புல்லை கிள்ளி போட்டு மேலே ஏறி வந்தாரு. ஆனா இந்த மனுஷன் ஓடுற அந்த நதியையே ஒரு செகண்ட்ல நுப்பாட்டி போடுறாரு. நம்ம ரஜினிகாந்த் நடிச்ச ராகவேந்திரா படத்துல 2 பக்கமும் விலகி நடுவுல நடந்து போறதுக்கு வழி கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணா நதியில வழியை உருவாக்கி மறுகரைக்கு வந்து சேர்ந்தாராம். இப்படியாக பகவான் பரசுராமர் வச்ச டெஸ்ட்ல இந்த 2 பிராமணர்களுமே பாஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்பட்ட பகவான் பரசுராமர் இவங்க 2 பேரையுமே கேரளாவில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் பூஜை செய்யவும் அந்த கோயில்களை நிர்வாகம் பண்றதுக்கும் அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. இதுல கடந்து வந்தாரே அந்த முதல் பிராமணர், அந்த குடும்பத்துக்கு தாரண நெல்லூர் குடும்பம் அப்படின்னு பேர் கொடுக்கப்படுது. 2வது ஒரு மனுஷன் கடந்து வந்தாரே அந்த குடும்பத்துக்கு தாழமோன் குடும்பம், தாழமோன் மட குடும்பம்னு பேர் கொடுக்குறாங்க. இப்படி பகவான் பரசுராமரால நியமிக்கப்பட்ட அந்த கண்டரரு வழி வந்தவர்கள், அந்த தாழமோன் குடும்பத்து வழி வந்தவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை கோவில் தந்திரிகளா இருக்காங்க. சபரிமலை உச்சியில பகவான் பரசுராமர் முதல்ல தர்மசாஸ்தாவுடைய சிலையை ஸ்தாபிக்கிறாரு. அதுக்கப்புறமா பல நேரங்களில் இயற்கை சீற்றங்களாலையும் வேற விபத்துகளாலையும் அந்த சிலையானது காலப்போக்கில் அழிஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா வரலாற்றுல சபரிமலையில பல சிலைகள் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ கடைசியா நம்ம கோவில்ல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமே இந்த ஐயப்பன் சிலையையே பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தவங்க இந்த தாழமோன் குடும்பத்து வழி வந்த கண்டரர்கள் தான். இப்படி சபரிமலையில மட்டும் கிடையாது, ஆரியங்காவு, குளத்துப்புழை, அச்சங்கோயில், எருமேலி, இப்படி ஏகப்பட்ட ஐயப்பன் கோயில்ல இவங்களுக்கு உரிமைகள் இருக்கு. இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த அத்தனை கோயில்கள்லையும் தந்திரிகளா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே எங்கெங்கெல்லாம் முக்கியமான ஐயப்பன் கோவில்கள் இருக்கோ அங்க எல்லாம் போய் சிலையை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி கொடுத்தவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. இவங்க கோவில் விஷயங்கள்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு சொல்லி பார்த்தா, பந்தள ராஜ பரம்பரையே இவங்க மேல அதிகமான மரியாதை வச்சிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை கோயில்ல இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேரள அரசாங்கத்தின் கீழே தேவசம் போர்டுக்கு கீழே சபரிமலை கோவில் வந்தாலுமே அதுல நடத்தப்படக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள்னு பார்க்கும்போது முழு அதிகாரமும் இன்னும் தந்திரிக கிட்ட தான் இருக்கு. சபரிமலை கோயில்ல நடுவயசு பெண்களை அனுமதிக்கக்கூடிய அந்த விஷயம் மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல கேரள அரசாங்கமும் நீதிமன்றமும் காலங்காலமா நடக்கக்கூடிய இந்த பாரம்பரிய வழக்கங்களை மாத்தணும்னு முடிவு பண்ணும்போது ஆளா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்களா இந்த தந்திரிகள் தான் இருக்காங்க. இந்த குடும்பம் சொல்லக்கூடிய கணக்கின்படி கிமு 100களிலேயே இந்த தந்திரி பொறுப்பானது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பரசுராமரால கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேலா இந்த குடும்பத்தில் இருந்தவங்க தான் தந்திரிகளா கண்டினியூஸா இருந்து வராங்கன்னு சொல்லுது. அதனால இவங்களுடைய அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஐயப்பன் கோயில் பெரிய பூசாரி மேல் சாந்தியை வேணும்னா கேரள அரசாங்கம் கேள்வி கேட்கலாம். ஆனா சபரிமலை கோயில் சடங்கு சம்பிரதாயங்கள்ல தந்திரிகளுடைய வழிகாட்டுதல்களை யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேரள அரசாங்கத்துக்கிட்டையும் தேவசம் போர்டுகிட்டையுமே டைரக்டா சொல்லக்கூடியவங்களா இந்த தந்திரிகள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சில விஷயங்கள்னால கேரள அரசாங்கம் தேவசம் போர்டுக்கும் சபரிமலை தந்திரிகள் குடும்பத்துக்கும் சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம மோகனர்கிட்டே வருவோம். மோகனருக்கு இப்போ 28 வயசு தான் ஆகுது. அவர் தான் சபரிமலை கோவில் தந்திரியா இருக்காரு நம்ம பார்த்தோம். ஏன் இந்த சின்ன பையனை இந்த தாழமோன் குடும்பம் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு அனுப்பி வைக்கணும்? அவங்க குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் கொஞ்சம் வயசுல பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கள்லாம் இல்லையா? ஏன் இந்த சின்ன சாமிக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு அவங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா,
இவருடைய தாத்தா கண்டரரு மகேஸ்வரரு அவர் தான் முதல்ல தந்திரியா இருக்காரு. ஆனா அவருக்கு ரொம்ப வயசாகி ஒரு 90 வயசு ஆகி போயிருது. அதனால அதுக்கு மேல மலையேறி போய் ஐயப்பனுக்கு இந்த கைங்கரியத்தை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரப்புள்ளையா இருக்கக்கூடிய இந்த மோகனரை அனுப்பி வைக்கிறாரு. சரி, ஏன் மோகனர் அனுப்பணும்? இந்த தாத்தா மகேஸ்வரருக்கு மகன் இல்லையா? மகனை அனுப்பிச்சிருந்தா அவர் இந்த பேரனை விட கொஞ்சம் பெரிய ஆளா இருந்திருப்பாரு. ஏன் அவர் அனுப்பாம இந்த சின்ன பையனை அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் மேல கேரளாவில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்ன மாதிரியான குற்றச்சாட்டு? உண்மையிலேயே இவர் தப்பு பண்ணினாரா இல்ல இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கா? இப்படி நிறைய பேரு நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் உடைய ஸ்டாண்டு படி இவர் குத்தம் பண்ணியிருக்காரு, அதனால தந்திரிகளுடைய போஸ்டிங் இவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நம்மளும் இந்த வீடியோல அந்த ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போய் அலசி ஆராய போறது கிடையாது. இந்த ஒரு பிரச்சனையினால அவர் மேல வைக்கப்பட்ட அந்த கரும்புள்ளியால கேரள அரசாங்கமா இருக்கட்டும் உயர் நீதிமன்றமா இருக்கட்டும் ரெண்டு பேரும் இவரை தந்திரிகளுடைய போஸ்டிங்க்கு வரவிடாம பண்ணிடுறாங்க. அதனாலதான் இந்த இள வயசு பேரன் சின்னசாமி மோகனர் கிட்ட அந்த பொறுப்பானது கொடுக்கப்படுது. சரி, அப்போ மோகனர் தான் இனிமேல் காலாகாலத்துக்கும் சபரிமலை கோயிலுக்கு தந்திரியா இருப்பாரா? எப்ப போனாலும் நம்ம அவரை தான் பாப்போமான்னு சொல்லி கேட்டா கிடையாது. பரசுராமர் அங்கீகரித்த இந்த தாழமோன் குடும்பத்தில் எத்தனை ஆண் வாரிசுகள் பிறந்திருப்பாங்க, எத்தனை கிளைகள் விரிஞ்சு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வயசான பெரிய தந்திரி மகேஸ்வரர் இருக்காரு, அவருடைய கிளை வாரிசுகளுக்கு மட்டும் எப்படி இந்த தந்திரி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரலாம். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இந்த பெரிய தந்திரி மகேஸ்வரர் ஐயா 2018 இறைவனடி சேர்ந்துட்டாரு. அவருக்கு உடம்பு சரியில்லாம போன காலகட்டத்தில இருந்தே இந்த பதவியானது மோகனர் கிட்ட மாத்தி விடப்பட்டுருச்சு. சரி, இப்போ மோகனர் தந்திரியா இருக்காரு. ஆனா மோகனர் மட்டுமே காலாகாலத்துக்கும் எப்பவுமே தொடர்ச்சியா தந்திரியா இருக்க முடியாது. இந்த தாழமோன் குடும்பத்துல இன்னொரு கிளை வழியா வந்த கண்டரரு ராஜீவருன்னு சொல்லக்கூடிய இன்னொரு தந்திரி இருக்காங்க. இவங்க குடும்பத்துக்குள்ள போட்டுக்கிட்ட இன்டர்னல் அக்ரிமெண்ட் படி ஒரு வருஷம் மோகனரு தந்திரியா இருப்பாரு, அடுத்த வருஷம் இந்த தந்திரி பொறுப்பானது ராஜீவரருன்னு சொல்லக்கூடிய இன்னொரு தந்திரி கிட்ட கொடுக்கப்பட்டுரும். அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் மோகனரு தந்திரி ஆயிருவாரு. இப்படியாக ஒரு சுழற்சி முறையில தான் இந்த தந்திரி பொறுப்பானது இவங்களுக்குள்ள கைமாத்தப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த தந்திரிகள் கோவில்ல இல்லாம ஐயப்பன் கோயிலுடைய பெரிய பூசாரி உதயாஸ்தமன பூஜைகளா இருக்கட்டும், 18 படிகளுக்கு செய்யக்கூடிய பூஜைகளா இருக்கட்டும், கலசாபிஷேக பூஜைகளா இருக்கட்டும், இப்படி எந்த பூஜைகளையும் பண்ணவே முடியாது. சபரிமலை ஐயப்பன் கோவில் எப்பெல்லாம் திறந்திருக்கோ அப்போ தந்திரிகளோ இல்ல தந்திரியுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ கண்டிப்பா சபரிமலையில இருந்தே தீருவாங்க. ஏதோ ஒரு சில காரணங்களால வீட்டில் நடக்கக்கூடிய சில நல்லது கெட்டதுகளால இந்த தந்திரிகளால கோயிலுக்கு வர முடியலனா கூட அவருடைய பிரதிநிதி ஒருத்தரை அனுப்பி வைப்பாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் நடக்கும். இப்படிப்பட்ட தந்திரிகளுடைய இந்த தாழமோன் குடும்பமானது கேரளாவுல ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செங்கன்னூர் பக்கத்துல முண்டங்காவு அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்றாங்க. காலங்காலமா அவங்க வீட்டில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து அவங்களுக்கு 18 வயசாகும் போது ரகசிய உபதேசம்னு ஒன்று பண்ணப்பட்டு அவங்க ஒரு ஜூனியர் தந்திரி மாதிரி அந்த பெரிய தந்திரிகளோடைய சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படியாக இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் கத்துக்கிட்டு பின்னால வரக்கூடிய நாட்கள்ல அவங்க முக்கியமான தந்திரி ஆக்கப்படுவாங்க. இந்த குழந்தைகள் வயிற்றுல கருவா உருவாயிருக்கும் போதே இந்த தந்திரி போஸ்டிங்காக அவரை தயார் பண்றதுக்காக அந்த தாழமோன் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மந்திரிக்கப்பட்ட சில நெய்களை எல்லாம் 3வது மாசத்துல இருந்தே சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு மாசமும் நிறைய வழக்கங்கள் நிறைய சம்பிரதாயங்களை அவங்க கடைபிடிப்பாங்க. யாருக்கு வயிற்றுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கிற அந்த குழந்தை பிறக்கிறதுக்கே நிறைய நடைமுறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த தாழமோன் குடும்பத்தை பத்தி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். ஆனா பரசுராமர் 2 பிராமணர்களை கொண்டு வந்தாரு. இதுல முதல் பிராமணர் இந்த தாரண நெல்லூர் குடும்பம்னு ஒரு முதல் பிராமணர் வந்தாரே, அவர் என்ன சொல்லி கேட்டா அவங்களும் ரொம்ப சிறப்பா தான் இருக்காங்க. கேரளாவில் ஐயப்பன் கோவில் இல்லாம மற்ற நிறைய கோயில்கள்ல அவங்களும் தந்திரிகளா இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேரளாவில் நம்ம பத்மநாப சாமி கோவில்ல தந்திரிகளா இருக்கக்கூடியவங்க இந்த தாரணநல்லூர் வம்சத்து வழியா வந்தவங்க தான்.
இவ்வளவு தூரம் சபரிமலை தந்திரிகளுடைய பெருமைகள், அவங்களுக்கு இருக்கிற கடமைகளை பத்தி பூரா பார்த்தோம். ஆனா 1902 1903 தான் இவங்க இந்த கோயிலுக்கு தந்திரிகளாவே வந்தாங்க. அதுக்கு முன்னால எல்லாம் தந்திரிகள்னு ஒரு வழக்கமே சபரிமலை கோயில்ல கிடையாது. சபரிமலை மலங்காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த மலை அரையர்கள் தான் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 1902-03 நடந்த தீ விபத்துக்கு அப்புறமா பந்தள ராஜ குடும்பமானது இந்த பொறுப்பை எடுத்து தாழமோன் குடும்பத்து கையில மாத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு மலை அரையர்கள் சமுதாயத்தை சேர்ந்த சில பேர் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த மலை அரையர்கள், இவங்க ஏன் ஐயப்ப சாமி கோவில் மேல உரிமை கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பின்னால ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த வருஷம் 2021 ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போகக்கூடியவங்க தந்திரி மோகனரை பார்க்க வாய்ப்பு கிடைக்குதான்னு பாருங்க. படி பூஜை நடக்கும்போது போனீங்கன்னா இன்னும் ரொம்பவே விசேஷம். அவர் தான் அந்த பூஜையவே எடுத்து நடத்துவார். யாரெல்லாம் இது வரைக்கும் தந்திரிகளை நேரில் பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.